காய்ஸ் அனைவருக்குமே வணக்கம். ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க. சிஎஸ்கேவுக்கு நல்ல நேரம் பிறந்து விட்டது என்றே சொல்லலாம். இனிமே நற்செயலாக நடக்கப் போகிறது என்றே சொல்லாங்க. வெளியே போடா நாயன்னு வெளிப்படையாக வந்துட்டு சிஎஸ்கே ஓனர் சீனிவாசன் வந்துட்டு கொந்தளிச்சிருக்காரு. பொறுத்தது போதும் பொங்கி எலுமச்சின்னு மஜா பண்ணியிருக்காரு என்றே சொல்லாங்க. ஓகே, ஏன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வர்ற சனிக்கிழமை டிசியோட மோதிரம். டிசி மிகப்பெரிய டீமுங்க. தொடர்ச்சியாக 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. யானை பலம் கொண்ட எஸ்ஆர்ஹெச்சே பார்த்தீங்கன்னா பூனை மாதிரி ஊதி விட்டாங்க என்று சொல்லாங்க. சாரி, எறும்பு மாதிரி ஊதி விட்டாங்க. செம்ம பவர் மோடு. அண்டு நம்ம சோதா டீம் இந்த வட்டம் ஐபிஎல்லே ஆர்ஆர் தாங்க ரொம்ப கேவலம் கட்ட டீமு. அவங்ககிட்டயே நம்ம தோத்துருக்கோம்னா, அதுவும் தொடர் தோல்வி. தோக்குறது பிரச்சனை இல்லைங்க, இண்டெண்டோட தோத்தோம்னா பிரச்சனை கிடையாது. இங்கே இண்டெண்டே இல்லாமல் மண்டி போட்டு தோல்வியை ஏற்றுக்கிறாங்க. ஆர்சிபிக்கு எதிராகவும் சரி, ஆர்ஆருக்கு எதிராகவும் சரி, எங்களால் ஜெயிக்க முடியாது, ஃபினிஷர் கிடையாது ப்ரோ அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. ஸ்டெஃபன் பிளமிங் வேற வெளிப்படையாக ஒரு அதிர்ச்சியான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. பழைய தோனி இது இல்லைங்க, அவருக்கு மூட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, சர்ஜரி பண்ணார் இல்லையா, அதனால் வந்துட்டு அவரால் ஒரு 5 ஓவர் கூட களத்தில் நின்று பேட்டிங் பண்ணும்போது ஓட முடியாதுங்க ரன்னிங்கெலாம். அதனால தான் தோனி வந்துட்டு பின்னாடி வராரு. பாருங்களேன், எதுவுமே ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் உள்ளே இறங்கியிருக்காங்க என்று சொல்லலாம். அதே மாதிரி அந்த ஆர்சிபிக்கு எதிரான மேட்சில் தோற்ற பிறகு இவர் ருத்ராஜ் கெய்க்வாட் ஒரு பேட்டிங் கொடுத்துருக்காரு. நாங்கள் 50 ரன் வித்தியாசத்தில் தானே தோற்றோம், அப்போ பரவாயில்ல, நெட் ரன் ரேட் வந்துட்டு எங்களுக்கு ஓரளவு குறையாமல் இருக்குது. ஏன்டா 50 ரன் வித்தியாசத்தை தோக்குறது பெரிய மோசமான தோல்விடா, இப்படி எவனுமே உறுதி இல்லாமல் இருக்காங்க. ஓகே, இந்த சூழலில் கொந்தளிச்சிட்டாருங்க. இவங்க பேச்சு முன்னுக்கு பின் முரணாக இருக்குது. மிகப்பெரிய டோர்னமெண்ட்டுக்கு ஐபிஎல் இவங்க விளையாட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் திருப்பாத்தியை எப்படியாவது விளையாட வச்சு போடணும். ஏன்னா 4 கோடிக்கு அவர் எடுத்திருக்காங்க. அவரை எப்படியாவது விளையாட வச்சுறன்னு நினைக்கிறாங்களே தவிர சிஎஸ்கே ஜெயிக்கன்னு நினைக்க மாட்டாங்க. இதுதாங்க இப்போ மிகப்பெரிய டிவைடாக போய்கிட்டு இருக்கு சென்னை டீமுக்குள்ள. இந்த சூழலில் ஓனர் தான் கரெக்டான நேரத்தில் ராஜா தாங்க வந்து தவறோ சரியோ அதை வந்துட்டு கரெக்ட் பண்ணணும். சீனிவாசன் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட்டிடம் ஒரு மிகப்பெரிய மீட்டிங் போயிருக்கு. திருப்பாத்தி வேணாம், அவன் இனிமேல் தொடரக்கூடாது. அந்த 3.25 கோடியை உண்டியலில் கூட போட்ட மாதிரி நினச்சிக்கிறேன். அவன் எடுத்துகிட்டு போட்டால் அவன் குடும்பம் நல்லா இருக்கட்டும், ஆனால் அவன் இருக்கக்கூடாது அப்படின்னு வெளிப்படையாக பேசிட்டாருங்க. இந்த சூழலில் அதாவது டீம்லேயே இருக்கக்கூடாது, வேறு பிளேயரை வந்துட்டு நம்ம அணுகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் பிளேயர், அனுபவம் வாய்ந்த அதாவது சீனியர் பிளேயர் அம்பத்தி ராயுடுவை வந்துட்டு அப்ரோச் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட். ப்ரோ, நீங்கள் இந்த இயர் மட்டும் விளையாடுங்க ப்ரோ, ரிட்டைர்மெண்ட்டை வந்துட்டு வாபஸ் பண்ணுங்க ப்ரோ, அதாவது தோனி சொன்னால் கேட்டுக்கிறவான்னு சொல்லிட்டு தோனியை பேச வச்சுருக்காங்க. உங்களுக்கு தெரியுங்க, அதாவது இவர் அடிச்சாரு பாருங்க, சமீபத்தில் இந்த மாஸ்டர் லீக் தொடரில் சச்சின் டீமில் விளையாண்டாரு, பிரித்து அள்ளிட்டார். இவருக்கு வந்துட்டு வயசே ஆகலை, அதாவது டச்சே விடலை, கிரிக்கெட்டை வேறு லெவலில் டிச்சு பண்ணாருங்க. செம்ம அட்டி. அண்டு 20 பந்தில் 70, 35 பந்தில் 50, சிக்ஸர்லாம் வேறு மாதிரி தாறுமாறாக அடித்தார். அந்த இன்னிங்ஸ் வந்துட்டு சிஎஸ்கே ஓனர் சீனிவாசனுக்கு பிடிச்சிருச்சு. நீங்கள் வாங்க ப்ரோ அப்படின்னு தோனியை வச்சு அணுகியிருக்காருங்க. அம்பத்தி ராயுடும் அதாவது சிஎஸ்கே டீம் ரொம்ப தொய்வடைந்து கிடக்கு, பழைய தோனி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். இப்போ அந்த தோனியாக நான் வரேன், தோனிக்கு வந்துட்டு இது கடைசி இயராக இருக்கக்கூடும், அவருக்கு வந்துட்டு நான் உதவிகரமாக இருக்கணும், அதாவது ஐபிஎல் ட்ராஃபியை வின் பண்ணி அவருக்கு கொடுக்கணும் விடை பெறும்போது, அதற்காக நான் தோனி பக்கத்தில் இருக்கிறேன். எப்படி வந்துட்டு மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கு பின்னாடி பக்கபலமா அண்ட் கிருஷ்ணர் இருந்தாரோ அந்த மாதிரி இருக்கிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஏன் ப்ரோ பூமரங்கள் மாதிரி அந்த காலக்கதையை பேசுகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு ப்ளாசிப்பில் சொல்கிறேன், அப்போ தான் ஓவரால் எல்லாருக்கும் புரியும். ஓகேவா, இந்த சூழலாம் அம்பத்தி ராயுடு என்றீங்க, கழுத்தை சேர்த்து அடித்தேன், உன்னை நான் உன் முகத்திலேயே முடிக்கக்கூடாது, 3.5 கோடியை உண்டியலை போட்டு தான் நினச்சிக்கிறேன், போயிட்டு வா ப்ரோன்னு திருப்பாத்தியை வந்துட்டு அனுப்பியிருக்காருங்க. நீ திருப்பதி போய் சாமி கும்பிடியோ என்ன பண்ணுவியோ, இல்லை லட்டை திம்பியோ, இல்லை மொட்டையை போட்டு தெரிவியோ, எங்களை மொட்டையை அடிச்சிடாத ப்ரோன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாருங்க. இந்த சூழலில் நமக்கு வந்த செய்தி என்னன்னா, திருப்பாத்திக்கு பதிலாக அம்பத்தி ராயுடு விளையாட சைன் பண்ணியிருக்கிறதா ஒரு சூப்பரான தாறுமாறான அப்டேட் வந்திருக்குங்க. அவர் உள்ள வரும் பட்சத்தில் செம்ம ஃபார்மில் இருக்காரு. நீங்கள் மாஸ்டர் லீக் ஹைலைட்ஸ்னு போட்டு பாருங்க, அப்போ தெரியும் அம்பத்தி ராயுடு என்ன அடிச்சிருக்காருன்னு. அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி தாங்க சிஎஸ்கே ஓனர் தோனியை வச்சு சின்ன மீனை போட்டு பெரிய மீன் எடுத்திருக்காரு. அண்ட் அம்பத்தி ராயுடு ரீஎன்ட்ரி டெஃபினட்டாக எதிரணிகளுக்கு இனி வரப்போகிற போட்டிகள் நோ என்ட்ரியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அண்ட் அந்த எதிர்பார்ப்பை எகிர வைப்பாரா நம்ம அம்பத்தி ராயுடு? உங்களோட கருத்தை போட்டு விடுங்க, அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க.